வார்த்தை இன்னைக்கு நம்மளை காயப்படுத்தியிருக்கு அப்படின்னா கர்த்தர் சொல்றார், உங்களை நான் காயங்களை ஆற்றுகிறேன். நொறுங்குண்டு இருதயத்தை கர்த்தர் என்ன பண்றாரா, தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். ஒருவேளை இவங்களுடைய ஆக்ஷன், இவங்களுடைய காரியம் என்னை ரொம்ப பாதித்துருச்சு, பாதிக்கப்பட்டுருச்சு, என் இருதயம் ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு, இவங்க என்னை பார்த்து அப்படி பேசிட்டாங்க, இப்போ என்னன்னா இவங்களுடைய பார்வையை என்னை கொன்றுச்சு. ஒரு பார்வை ஒன்று பார்க்குறாங்க பாருங்கள், எங்களை பார்த்து அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பார்வையை என்னை பார்த்தா பார்க்குறாங்க. அந்த பார்வை கூட, சில பேருடைய பார்வை கூட நம்ம இருதயத்தை என்ன பண்ணுது, காயப்படுத்துது. சில பேருடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது, காயப்படுத்துது. சில பேருடைய செயல் நம்மளை என்ன பண்ணுது, காயப்படுத்துது. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு கெட்ட விஷயங்களில் சில பேர் நம்மளை புறக்கணிக்கும் பொழுது, சில பேருடைய வார்த்தை நம்மளை காயப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயத்தின் காயங்களை நாற்றி, ஆமேன், நம்மளை அரவணைத்து, நம்ம காயங்களை தேற்றி, நம்ம இருதயத்தை தேற்றி, நம்ம சிந்தையில் கூட ஒரு தேற்றுதல் முக்கியமாக இருக்குது. ஆமேன். ஏன் தெரியுமா, நம்ம அந்த காரியங்களை யோசித்து 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 நம்ம சிந்தனை புண்ணாய் போயிருக்குது. எப்படின்னா இருக்குது, புண்ணாய். மற்றவருடைய செயல் நம்ம இருதயத்தை மாற்றம் இல்லை, நம்ம சிந்தை கூட புண்ணாய் இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது யோசித்து 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 என் சிந்தனை கூட இன்னைக்கு எப்படி இருக்குது, புண்ணாய் இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேருடைய சிந்தனை புண்ணாய் இருக்கிறது, எத்தனை பேர் மற்ற செயல்னாலே என் சிந்தனை புண்ணாய் இருக்குதுன்னா கர்த்தர் சொல்றார், உன் சிந்தனை கூட கர்த்தர் இன்னைக்கு தேற்றி ஆற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் சொல்றார் அடுத்தது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது என்னங்க கோல் தடி? இந்த மலையில் சில ஆடுகளை பார்க்கும்பொழுது மேய்ப்பரின் கையில் என்ன இருக்கும், எப்பவுமே ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கும். தடின்றது அந்த வளைவு இல்லாமல் இருக்கிறது, கோலுன்றது அந்த வளைவு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாங்க, அவருடைய கோலும் அவருடைய தடி என்னென்ன பண்ணும், தேற்றும். அது என்னது தெரியுமா, அது ஒன்றும் இல்லை, அது வார்த்தை. ஆமேன். அது வசனம். ஆமேன். அடுத்தது நம்ம பார்க்கலாம், ஒரு இடத்துல நான் பார்த்தேன், அந்த கோலை எதுக்கு மேய்ப்பர்கள் வச்சுருப்பாங்க அப்படின்னா, தடி எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, மலை மேலே ஆடு மேய்க்கும் போது மலையில் என்னெல்லாம் கூட இருக்கும், சிங்கம், புலி எல்லாமே இருக்கும். நம்ம கர்த்தர் நம்மளை ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு, ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போகும்போது சில பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க, பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமை கூட நம்ம மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய கையில் எப்போவுமே அந்த தடி இருந்துனே இருக்குமா. அவர் இருக்கிற இடத்துலேருந்து அந்த தடியை தூக்கி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பொறாமலாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆனால் நம்ம ஆட்கள் இதை தெரிஞ்சுக்காம கண்ணு போட்டுரும். கண்ணு பற்ற போது, திருஷ்டி பற்ற போது, சுத்தி போடு. உப்புன்னு கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க, சாப்பாட்டில் போகிறது எத்துன்வா. என்ன சொல்லுவாங்க, சாப்பாடில் போகிறது எத்துன்வா, சுண்ணாம்பு எத்துன்வா, முடி எத்துன்வா, காஞ்ச மிளகாய் எத்துன்வா, தட்டி எத்துன்வா, தண்ணி எத்துன்வா. ஏம்மா, ஒரு சயின்ஸ் படி பார்த்தோன்னா ஒரு சுண்ணாம்பை நீங்கள் நார்மலாகவே தண்ணியில் கலந்து ரத்தமாக கலரில் மாறதான் செய்யும். இதெல்லாம் இப்படி எல்லாம் சுற்றி விட்டு தெருவில் எத்துமே ஊற்றுனா திருஷ்டி என்ன பண்ணிடும், போயிடும். கண்ணு என்ன ஆகிடும், படாது. அப்புறம் இப்படி சுற்றி இப்படி பண்ணுவாங்க. நான் நிறைய பண்ணுவேன். இப்போ தான் நான் சொல்கிறேன் பாருங்க, இப்படி பண்ணால் நட்டு உடஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ கண்ணு பட்டுருச்சு. நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மளை கொண்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சில கண்ணு பட தான் செய்யும். ஆமேன். சில பொறாமைகள் எழும்பதான் செய்யும். ஆமேன். அதுக்கு தான் கர்த்தர் கையில் என்ன வச்சுக்கிறாரு, தடி, கோல் இல்லை, தடி. அந்த தடி நமக்கு எப்போ அந்த தடினா, அடங்காமல் நம்ம சுற்றும் போது அது நம்மளுக்கு தடியாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் சபைக்குள்ளே இருக்கிறவங்க இருந்துக்கொண்டு அவசியமாக இருக்குது. நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை விட்டு நான் விலகி போகிறேன்னா தடி தான் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு வழியே இல்லை, வேறு வாய்ப்பே கிடையாது. கோல் எதுக்குன்னா, கோல் நம்மளுக்கு, அது மட்டும் நம்மளுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது எதுக்குன்னா, அங்கே பார்த்தீங்களா, தடி மட்டும் நாய் நரிக்குள்ள நரிக்கான். கோல் யாருக்கு, நமக்கு.
ஏன்னா அடங்காத எங்கன்னா இப்படி போய் மாட்டிக்கினா கூட கோலை வச்சு ஆண்டர் என்ன பண்ணுவாராம், இப்படி தூக்கி எடுப்பாராம். அப்புறம் தூரமாக உயரமாக இருக்கிற தழைங்களை அது என்ன அதில் தான் மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்களாம்மா, இப்படி கீழே தள்ளி அந்த ஆடுங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது நல்லா இருக்கிற கொம்பு நம்மளுக்கு, ஜாஸ்தி அடி இருக்கிறது குள்ளநரிங்களுக்கும் ஓநாய்களுக்கும் சிங்கங்களுக்கும் கரடிகளுக்கும். அப்படியா? இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமீன். இது என்னது? இதுதான் கோல், இதுதான் தடி. ஆமீன். இதுதான் நம்மளை தேற்றக்கூடியதான் இருக்கிறது. ஆமீன். இதை நான் படிக்கும் பொழுதெல்லாம் இது என்னை தேற்றுது அப்படின்னா இது எனக்கு கோலாக இருக்குது. நான் தப்பு செய்யும் போதெல்லாம் இது உணர்த்துதுன்னா எங்கேயோ ஆண்டவர் ஒரு மூளை என்னை அடிச்சுன்னு இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சில வசனங்களை நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா, அப்படியே குத்தும். சில வசனங்களை நம்ம கவனிக்கும் போது கேட்கும்போது குத்துது அப்படின்னா அது கோல் இல்லை, அது தடி. சில வார்த்தைகள் இதில் படிக்கும்போது எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னா அது எனக்கு கோலாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது கோலும் இது உள்ளதாக இருக்குது, தடியும் இது உள்ளதாக இருக்குது. நான் ஆசீர்வாதத்தின் நன்மைக்குள்ளாய் போகும் பொழுது எந்த பொறாமையோ வன்கொன்னும் என்னை அண்டக்கூடாது அப்படின்னா இதில் இருக்கிற வசனங்களை நான் படிக்க 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 அந்த பொறாமை, அந்த வன்கண், அந்த சாபம் எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு கோல் தான் சுருட்டி இப்படி அடிச்சாருன்னா போயிடும். கஷ்டத்தின் மத்தியில், தேவையின் மத்தியில் இந்த வார்த்தையை நான் தியானிக்க உட்காரும் பொழுது இது எனக்கு கோலாய் கிரியை செய்து. ஆமீன். அது என்னை தூக்குது, அது என்னை தேற்றுது, அது என்னை அரவணைக்குது, அது என் கண்களை, என் கண்ணிலேருந்து வந்த கண்ணீர் அது எது தொடைக்கிறதா இருக்குது. ஆமீன். அப்போ டபுள், இப்படியும் அடியும் வாங்கிக்கணும், ஆறுதலும் படுத்தும். எது? கர்த்தருடைய வார்த்தை. சில நேரங்களில் கர்த்தர் நம்ம இருதயத்தில் பேசுவார். எத்தனை பேர் இருதயத்தில் பேசியிருக்காரு? ஆமீன். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை உணர்த்தி நம்மளை செபிக்க வைப்பாங்க. அடங்காத ஆடுகளை மாதிரி இது எனக்குரியதில்லை. சில வார்த்தை நம்மளோட ஆண்டவர் பேசும்போது அதில் நம்ம மாறிக்கிறது நல்லது. அப்படி மாறல அப்படின்னா தடி தான் வரும். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளை ஜெபிக்க வைக்கிறாருன்னா அந்த 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 டைமே, அந்த நொடியே நம்ம எழும்பி ஜெபிக்கணும். ஒரு நாள் போன வாரத்தில் ஒரு 1:30 மணி இருக்கும், திடீர்னு முழிப்பு வந்துச்சு. அவ்வளோ நேரத்துக்குலாம் நான் எழும்பி ஜெபம் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டோம், ஜெபம்லாம் பண்ண மாட்டேன் அவ்வளோ டைம்லலாம். திடீர்னு அந்த டைம், அந்த நாளில் 1:30 மணி டைம் பார்த்தா 1:30 எழும்பி பார்க்கும்போது ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறாங்க. என்னத்துக்கு ஜெபிக்க வைக்கிறாங்கன்னா, நம்மளை விட சில காரியங்கள் நமக்கு எதிராக என்ன வரப்போகுது, என்ன காரியங்கள் நடக்க போகுது, என்ன பலவீனம் வரப்போகுது, என்ன ஆபத்து வரும்பொழுது நம்மளை விட யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஏன் ஆண்டவருக்கு தான் தெரியுது. நான் ஜெபிக்காமையே அவர் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது, பாதுகாக்க மாட்டார். சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தினால கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணுவார். ஆமீன். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். அவர்கள் நம்முடைய பாதங்களை கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்ம ஏந்தி கொண்டு போவாங்க. அதுவும் இருக்குது. சில நாட்களில், சில நேரங்களில் நம்மளை ஜெபிக்க வைக்கிறாங்க. அது பாதிராவாக இருந்தாலும் சரி, அதிகாலையில் இருந்தாலும் சரி, மத்தியானமாக இருந்தாலும் சரி, அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நடந்து போகிற வழியாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு உணர்த்துதல் உங்களுக்கு வருதுன்னா அந்த இடத்துல உட்காந்து ஜெபிச்சிடுங்க. ஏன்னா அந்த ஜெபம் ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு தரும். ஆமீன். நான் ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, நிறைய காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. ஆமீன். நிறைய பலவீனங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க, என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்துடாதீங்க, ஊழியத்தை ஒப்பு கொடுத்துடாதீங்க. இதெல்லாம் நான் ஜெபிச்சுனே இருக்கிறேன். அப்போது ஏதோ ஒரு வன்கண், ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு ஆபத்து நம்மளுக்கு எதிராக வரப்போகுது அப்படின்னா கர்த்தர் முன்னெச்சரிக்கையாய் நம்மளை அந்த நேரத்தில் எழுப்பி ஜெபிக்க வைக்கிறாருன்னா அந்த ஜெபம் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்னு அர்த்தம். அப்போ நம்ம ஜெபிச்சு முடிச்சிட்ட பிறகு எங்கே வந்துச்சு, வரலையே அப்படின்னு யோனாவை மாதிரி நம்ம கேட்கக்கூடாது. ஜெபிச்சதுனால தான் அது நம்மளுக்கு வரல.
ஜெபிக்காமல் இருந்திருந்தோன்னா அந்த ஆபத்து பெரிய ஆபத்தாக நமக்கு முடிஞ்சிருக்கும். ஆமென். அதனால் சில காரியங்களை ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறாருன்னா அந்த நொடியே நம்ம ஜெபிக்கிறது அவசியமாக இருக்கிறது. அதனால் இந்த கோலும் இந்த தடியும் நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றி, நான் தப்பான வழியில் போகிறேன்னா அப்பா அம்மா கூட தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸு கூட தெரியாது. ஆனால் ரகசியமாய் நான் செய்கிற சில தவறுகள், சில பாவங்கள் கர்த்தர் இது மூலமாய் நம்மளுக்கு உணர்த்தி தடியாக இருந்து நம்மளுக்கு நடத்துகிறாருன்னா அந்த உணர்த்துதல், அந்த அடியை வாங்கிக்கின்னு அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னா மாட்டிக்கணும் அப்படின்னா அடி பயங்கரமாக இருக்கும். அவர் தூக்கும் போதே, அவர் கூப்பிடும் பொழுதே நம்ம வந்துடுறது ரொம்ப நல்லது. இல்லை எல்லாரும் பண்ணாததான் நான் பண்ணுறேன், நான் போய் தான் பார்க்குறேனே, நான் இந்த பாவத்தை பண்ணி தான் பார்க்குறேனே, நான் இந்த மெசேஜை பண்ணி தான் பார்க்குறேனே, இந்த வீடியோவை நான் பண்ணி தான் பார்க்குறேனே, நான் இந்த நம்பர் கூட பேசி தான் பார்க்குறேனே, இதை நான் சாப்பிட்டு தான் பார்க்குறேனே, இதை நான் பண்ணி தான் பார்க்குறேனே, அப்படி நம்ம போய் உள்ளே மாட்டிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, பாஸ்டர் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க, கர்த்தருடைய கரம் தான் வரும். ஆமென். அது ஒன்று நம்மளை தூக்கி எடுக்கும். ஆமென். அடுத்து நம்ம வாசிக்கலாம். அதற்கு முன்பு தான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த கோல் எதற்கு அடையாளம் அப்படின்னா, நம்ம நேற்று தினத்தில் நம்ம வெள்ளிக்கிழமைகளை நம்ம தியானிக்கிறது போல் யாத்திராகம் 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா மோசேஸ் கிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஆரோனை உன்னுடைய வாயாய் நான் தரேன். அவன் எல்லாத்தையும் சொல்லுவான், ஆனாலும் நீ இந்த கோலை உன் கையில் எடுத்துக்கொண்டு போ. இது மூலமாக நான் அடையாளங்களை பார்வோனுக்கு முன்பதாய் செய்வேன். இந்த கோலை நம்ம எப்பெல்லாம் சுமக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆமென், இந்த வார்த்தை எப்பெல்லாம் நான் சுமக்க ஆரம்பிக்கிறேனோ, இந்த வார்த்தையை நான் எப்போதெல்லாம் என் சிந்தனையில் வைக்க ஆரம்பிக்கிறேனோ, எப்போதெல்லாம் இந்த வார்த்தையை இருதயத்தில் நான் வைக்க ஆரம்பிக்கிறேனோ, அது என்னுடைய அடையாளமாய் மாறுது. ஆமென். இன்னைக்கு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம அழைக்கப்படலை. எல்லா கிறிஸ்தவர்கள் மாதிரி வாழ நாம் அழைக்கப்படலை. எல்லா சபையை போல இருக்க நம்ம சபை அழைக்கப்படலை. எல்லா குடும்பங்கள் மாதிரி இருக்க நம்ம குடும்பம் அழைக்கப்படலை. எல்லாரும் மாதிரியும் இருக்க நம்மளை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கல. கர்த்தர் நம்மளை அடையாளமாக இருக்கும்படி அழைக்கிறார். ஆமீன். என்னத்தான் மோசேக்கு ஆரோனை வாயாய் கொடுத்தாலுமே கூட கர்த்தர் சொல்கிறாரு, கரெக்டாக சொல்கிறாரு, அழகாக சொல்கிறாரு, மோசே உன் கையில் இந்த கோழியும் நீ எடுத்துகிட்டு போ. ஆமீன். ஏன்னா ஆரோனும் மனுஷன்தான் பாருங்க. சில சமயத்தில் அவங்க கூட பயந்து பேசாமல் போக வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கும்னு நினச்சி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனே போனாலும் ஆரோனே உன் சகோதரனே உன்னை விட்டுட்டு போனால் கூட உன் கையில் இருக்கிற இந்த வெறும் கோல் வச்சு நான் என் ஜனங்களை அந்த இடத்துல மீட்டு கொண்டு வருவேன். இந்த கோல் நிறைய அடையாளங்கள், இந்த கோல் வைத்து நான் நிறைய அடையாளங்களை செய்வேன் கர்த்தர் சொல்கிறாரு. அதனால தான் மோசேக்கிட்ட ஒரு கோல். நீங்கள் நிறைய பாட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கையிலையும் ஒரு கோல் இருக்கும், மோசஸ் கையிலையும் ஒரு கோல் இருந்தது, ஆண்டவர் கையிலையும் ஒரு கோல் இருந்தது, அப்புறம் யாக்கோபு கையிலையும் ஒரு கோல் இருந்தது. நம்ம வாசிக்கல வெறும் கோலும் வெறும் கையோடு தான் அந்த இடத்துல இருந்து யாக்கோபு புறப்பட்டான். கர்த்தர் பெருங்கூட்டமாக என்ன பண்ணார், யாக்கோபை பெருக செய்து ஆசீர்வதிச்சார். இந்த கோல் எதற்கு அடையாளம் தான், ஒரு கிரிப்பு. எல்லாரும் ஒரு கையில் ஒரு கோல் எதுக்கு வச்சுக்கிறாங்க, ஒரு கிரிப்பு. வழியில் ஏதாவது வந்து அடிக்கிறதுக்கு, எதனா வேணும்னா பறித்து சாப்பிட்றதுக்கு. ஏன்னா யாக்கோபு, இன்னும் ஆபிரகாமு, மோசே இவங்க எல்லாம் அந்த வனாந்திரத்தில், தாவீது இவங்க எல்லாருமே அந்த வனாந்திரத்தில் தான் நடந்தாங்க. ஒன்றும் இல்லாத சூழ்நிலை தான் ஆண்டவர் அவங்க நடத்தி வந்தாங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்ல, பழங்களை பறித்து சாப்பிடணும்ல, வழியில் நிறைய மிருகங்கள் வரும்ல, இது எல்லாத்துக்கும் ஒரு கிரிப்புக்கு அவங்களுக்கு என்ன வேணும், கோலும் தடியும் வேணும். வெறும் கையோடு வெறும் கோலுமாக தான் அவங்கெல்லாம் அந்த இருந்த இடத்துலேருந்து நகர்ந்து வந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார், மோசேயை ஆசீர்வதிச்சார். ஆபிரகாமை, இந்த மோசே, அப்புறம் என்னது யாக்கோபை ஆசீர்வதிச்சாங்க, தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. இன்னைக்கு நம்மளையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம கையில இந்த கோல் முக்கியமாக இருக்கணும். அவங்க அந்த கோலை உபயோகப்படுத்தாமல் இல்லை. இன்னைக்கு நம்ம வெறும் கோலாக இதை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இது வெறும் கோல் தான். அவங்க அதை உபயோகப்படுத்தினாங்க, நம்ம இதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறோம்.
இது எப்போ நமக்கு அடையாளமாக ஆகும்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நான் படித்து அதன்படி வாழும்பொழுது நம்ம ஆண்டவருக்காக அடையாளமாக என்ன பண்ணுறோம், எழும்புகிறோம். ஐ மீன் அடுத்து நம்ம வாசிக்கலாம். நான் பயப்படேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். கலிஃபோர்னியாவில் நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய அழிவு, ஒரு பெரிய தீ விபத்து, எல்லா வீடும் அழிஞ்சிருச்சு. நம்ம ஃபோனில் பார்க்குற எல்லாமே உண்மையாக நம்மளுக்கு தெரியல, உண்மையாக நம்மளுக்கு என்ன பண்ணால தெரியல. எதை இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலை யாரை வேணால் எப்படி வேணால் மாற்றுறாங்க ஃபோனை வச்சு. நடக்காத சூழ்நிலை நடந்த மாதிரி காமிக்கிறாங்க, நடந்த சூழ்நிலை நடக்காத மாதிரி என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கி மீடியாவும் சரி, ஃபோனும் சரி, வர நியூஸும் சரி, பப்ளிக்கும் சரி, எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா சூழ்நிலையும் எப்படி இருக்குதுன்னா, நடந்ததை நடக்காத மாதிரி காமிக்குது, நடக்காத நடந்த மாதிரி காமிக்குது. இன்றைக்கி எதுவுமே நம்மளுக்கு எது உண்மை எது போயின்னு தெரில. இன்றைக்கி நீங்கள் மேலே பார்க்குற பிக்சர் செழிப்பாக இருக்குது, அதே தான் தீ விபத்துக்கு அப்புறமா நடந்த அந்த விஷயமும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார் முன்பதாகவே. ஒரு புக்லேயும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு புக்லேயும் மென்ஷன் ஆகிருக்குது. யூஎஸ், கலிஃபோர்னியா, இன்னும் நிறைய வல்லரசான நாடுகள். உங்கள் வெல்த்தை நம்பாதீங்க, உங்கள் பணத்தை நம்பாதீங்க, உங்கள் பொருளாசையை நம்பாதீங்க. எது இருந்தாலும் எது இல்லைனாலும் கர்த்தர் நம்புங்கன்னு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடியும் காட் ஜீரோன்னு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே அம்மா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தது சில காரியங்கள் நான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, கடவுள் இல்லைன்னு நான் சொன்னது தப்பு தான். அந்த அம்மாவை ஒத்துக்கிறாங்க. எல்லாமே ஓகேவா, வெல்த்து எல்லாமே 100. ஆனால் அவங்க சொல்கிறாங்க காட் ஜீரோ. அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய அழிவு. ஆனால் இந்த அழிவுலேயும் கர்த்தர் சில வீடுகளை பாதுகாத்திருக்கிறார். அவங்க கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சில வீடுகளை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாதுகாத்திருக்கிறாங்க. ஒருத்தர் இந்த கேள்விகளை கேட்குறாங்க. நான் ஆண்டவரை நேசிச்சேனே, நான் ஆண்டவரை நம்பினேனே, என் வீடு என் சொத்தெல்லாம் ஏன் இவ்வளோ அழிஞ்சு போகணும்? அவங்க கேட்குறது கரெக்ட் தானே, நம்மளும் அப்படி தானே கேட்போம். நான் ஆண்டவரை நம்பினேனே, எனக்கு ஏன் இவ்வளோ நடக்கணும்? அதுக்கு ஒரு ஊழியக்காரர்கிட்ட அவங்க கேட்கும்போது அதுக்கு அந்த ஊழியக்காரர் அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு, யோபுக்கும் இந்த சூழ்நிலை வந்தது, ஆமென். ஆனால் கர்த்தர் யோபுவின் அந்த நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சார் இல்லையா? அவர் இழந்தது எல்லாவற்றுக்கும் டபுள் மடங்கு ஆசீர்வதிச்சார் இல்லையா? கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார், ஆமென். சில இடங்களில் நம்ம எவ்வளோ அழிவு நம்மளை சுற்றி நடந்தாலும் அது நம்மளை எதுவுமே சேதப்படுத்த முடியாது. போன ஆண்டு ஒரு பெரிய பூகம்பம் இது நடந்தது இல்லை, அது பூகம்பமா இல்லை பாம் பிளாஸ்டராக தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. சிரியாவில் நடந்தது. அப்போது எவ்வளோ மில்லினியர், கோடி இல்லை அதுக்கும் மேலே சம்பாத்தியம் சொத்து வச்சிருக்கிறவரோட எல்லா ஆஸ்தியும் அழிஞ்சு போச்சு. ஒரு பன் எடுத்து நான் தாத்தா நடந்து வர்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப ஒரு பாம் பிளாஸ்ட் வச்சு பில்டிங் எல்லாமே விழுந்து தரமட்டமாக ஆயிடுச்சு. அந்த கை குழந்தையோட அப்பா அம்மா யாருமே இல்லை, எல்லாமே செத்து போயிட்டாங்க. இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் ரொம்ப வாரத்துக்கு நான் சொல்கிறது பாருங்கள், வாரத்துக்கு அப்புறமா எத்தனையோ நாட்களுக்கு அப்புறமா ஒரு குழந்தைய கண்டெடுத்தாங்க. அந்த குழந்தை அன்னமும் உயிரோடு இருந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு கீறல் கூட இல்லை, ஒரு அடி கூட இல்லை. ஆமென். கர்த்தர் ஒருத்தரை பாதுகாக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அவங்கள பாதுகாப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் கூட பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எசேக்கியேல் 34:12 சொல்லுது, கர்த்தர் அந்த ஆடுகளை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, எங்கே தேடி போகிறாருன்னா, மப்பும் மந்தாரவுமான நாளிலே அவைகளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்தும் அவைகளை தப்பி வர பண்ணி. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், யாராவது ஒருத்தனாச்சு சொல்ல முடியுமா, நான் ஒரு நன்மை கூட இன்னைக்கு வரைக்கும்
இன்னைக்கு டேட் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு நன்மை கூட ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொள்ளலை. சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் ஜெபிச்ச நிறைய காரியங்கள் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு ஜீவனோடு என்னை ஆண்டவர் வச்சுக்கிறாருங்க. இன்றைக்கி எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது, இன்றைக்கி எவ்வளோ ஃப்ரெண்டுங்க மத்தியில் சண்டை நடந்து, எவ்வளோ அவங்க பிள்ளைங்களுக்கு நடையில் நிறைய பிரச்சனைங்க நடக்குது, எவ்வளோ பாம் பிளாஸ்ட் நடக்குது, இவ்வளோ இந்த மாதிரி ஃபயர்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய வீடுகளில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்குது. இன்னைக்கு புல் தடிக்கெல்லாம் நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க, கல் தடிக்கு நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. ஆனால் லாரியே வந்து மோதனா கூட என்ன ஒன்றும் செய்யலையே. எவ்வளோ சின்ன வியாதியில் மறிச்சும் கூட இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய பலவீனத்துலேயும் இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரே. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். ஆமென். கர்த்தர் சொல்ற, தாவீது சொல்கிறான் பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா நம்மள ஆண்டவர் எங்கிருந்து தெரியுமா கொண்டு வந்திருக்கிறாரு? மப்பும் மந்தாரமுமான, அப்படின்னா இருள் சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த இருள் நம்மளை சேதப்படுத்தாதபடி நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். அப்போ எவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஒரு சின்ன காரியம் நம்மளுக்கு நடக்கலன்னு, ஒரு சின்ன காரியம் நம்ம எதிர்பார்க்குறது நடக்கலன்னு அவிசுவாசமான வார்த்தைகளை விடுறோம். ஆண்டவரை விட்டு தூரம் போகணுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. நடந்தாலும் சரி, ஜெபிக்கிறது நடக்கலைனாலும் சரி, நான் பலம் உள்ளவளாக இருந்தாலும் சரி, நான் பலவீனமாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு சாப்பாடு இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லைனாலும் சரி, என் சூழ்நிலை எப்படியாப்பட்டதாக இருந்தாலும் சரி, நான் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பேன். அவர் நாமத்தில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் எப்போ எனக்கு செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் எனக்கு செய்யட்டும். ஆமென். அதனால் நான் பயப்படேன். ஆமென். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறபடியால் நான் என்ன பண்ண மாட்டோம்? பயப்பட மாட்டேன். கர்த்தது 4வது காரியம் அபிஷேகம். ஆமென். அபிஷேகன்றது ரொம்ப முக்கியமானது ஒன்றுங்க. ஏன் கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறாரு. அங்கே படத்தை பாருங்கள். அண்ணனுங்களுக்கு மத்தியில் ஏன் தாவீதை கர்த்தர் உயர்த்துறாரு? அவன் அபிஷேகம் பண்ண உடனே ராஜா ஆயிட்டானா கேட்டிங்கன்னா இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் கூட அவன் ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருந்தான். கர்த்தர் அதுக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. அந்த நாள் வரைக்கும் அந்த ராஜ்ய பாரத்தை அவன் சுதந்திரிக்கணும் அப்படின்னா அபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் சொல்லுது, அபிஷேகம் சகலத்தையும் குறித்து என்ன பண்ணுதா? போதிக்குது. அது சத்தியமாக இருக்குது, அது பொய் அல்ல, அது போதித்தபடியே அதில் நான் என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். அதுக்கு தான் கர்த்தர் தாவீதை முன்னாடியே அவங்க அண்ணனுங்களுக்கு மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கான நோக்கம் என்னென்னா, நாட்கள் இன்னும் வெகு காலம் இருக்குது. நாளைக்கே அவன் ஒன்றும் ராஜாவாக போகிறது கிடையாது. நாளைக்கே அவன் இந்த ராஜ்யபாரத்தை அவன் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. அப்புறமாவும் ஆடு தான் மேய்க்க போகிறான். ஆனால் இந்த அபிஷேகம் அவனை போதித்து நடத்தும். இந்த அபிஷேகம் எதுக்குன்னா அவனுக்கு நினைப்பூட்டுட்டே இருக்கும். ஆமென். அவன் எந்த மலையில் ஏறினாலும், எவ்வளோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும், இது எனக்கு நிரந்தரமானது இல்லை, கர்த்தரின் அபிஷேகித்திருக்கிறார், ஒரு நாள் அந்த ராஜ்யபாரத்தை நான் பற்றி எடுப்பேன். அந்த ராஜ்யபாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. ஆமென். இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும்படியான அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறாரு. அந்த அபிஷேகம் அவனுக்கு நினைப்பூட்டிகிட்டே இருக்கும். அதுக்கு தான் அந்த அபிஷேகம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி காசு இல்லாமல் நம்ம வாழ்ந்துடலாம், சாப்பாடு இல்லாமல் கூட நீங்கள் வாழ்ந்துருங்க, வீடு இல்லாமல் கூட நம்ம வாழ்ந்துருங்க. அபிஷேகம் இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வேஸ்ட். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என்னை அபிஷேகிக்க, ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கப்பா. அந்த அபிஷேகன்றது என்ன தெரியுமாங்க? அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு அரவணைப்பு, அது ஒரு நினைப்பூட்டல். ஆமென். அது ஒரு நம்மளை வழி நடத்தக்கூடியது. அது அனுதினமும் நான் அதை போட்டுக்கொண்டே நான் அதை நடந்துகிட்டே இருக்கணும் அவர் கூட. அப்படி இருப்பேன்னா இந்த உலகத்தில் நடக்கிற எந்த சூழ்நிலையும் எந்த காரியமோ என்னை சேதப்படுத்தாது. ஏன்னா நான் அபிஷேகத்துக்குள்ளாக இருக்கிறேன். ஆமென். நான் இதுக்குள்ளே இருக்கிறேன், அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறேன். நான் அப்படியே வழி மாறி போகணும்னு நினச்சாலும் அந்த அபிஷேகம் என்னை மறுபடியும் கொண்டு வந்து அந்த பாயிண்ட்லேயே நான் நிறுத்தும். அதுக்கு அபிஷேகம் முக்கியம். நான் ரொம்ப தூரம் ஆண்டு விட்டு போகணும்னு நினச்சாலும் அது என்னை அனுப்பாது, திருப்பி கொண்டு வந்து அங்கே நிற்கும். ஏன்னா அது அபிஷேகம். பைபிளை திறந்த உடனே நான் எனக்கு ஆண்டரை கூட பேச மாட்டாரா நான் நினைக்கும் போது திறந்த உடனே அது என்கிட்ட பேசுது அப்படின்னா நான் அபிஷேகத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஆமென்.
ஆர்ப்பரித்து கைகளை தட்டி அதுதான் அபிஷேகம் நம்ம இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை, அது மாத்திரம் இல்லை. அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அது மாத்திரம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஆமீன். அபிஷேகன்றது நம்ம வழி மாறி போகும்போது கூட நம்மளை சீர்படுத்தி கொண்டு வரது அது அபிஷேகம். அது சகலத்தையும் குறித்து எனக்கு கற்றுக் கொடுக்குது, எனக்கு நினைப்பூட்டுதுன்னா அதுக்கு தான் அபிஷேகம் வேணும்னு அர்த்தம். ஆமீன். அதனால் அவங்க அண்ணனுங்களுக்கு மத்தியில் தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுக்கான நோக்கம் இன்னும் வெகு காலம் இருக்குது. நீ ராஜாவாகிறதுக்கு அது வரைக்கும் இந்த அபிஷேகம் உனக்கு நினைப்பூட்டி நடத்தி கொண்டே இருக்கும். ஆமீன். கர்த்தர் சொல்றார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஆமீன். அவர்களுக்கு முன்பதாகவே உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமீன். அனுதினமும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவரே உங்கள் அபிஷேகத்தினால இந்த பாத்திரம் நிரம்பினே இருக்கணும், ஓவர்ஃப்ளோ, நிரம்பினே 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 இருக்கணும். அது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, குறையக்கூடாது. கடைசியாக நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமீன். கர்த்தர் சொல்கிறாரு, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் முன்னோர்கள் செய்த பாவமான்னு தெரியலங்க, இந்த சந்ததியும் தொடர்ந்துனே இருக்குது சொல்லுவாங்கள்ல. அவங்களுக்கு இந்த வியாதி இருந்தது, என் வீட்டில் இதுக்கு முன்னாடி அந்த வியாதி இருந்தது, எனக்கு இப்போ இருக்குது. என்னோட தாத்தா பாட்டி இப்படி அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படி இருந்திருக்குறாங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ எங்கள் ஜென்ரேஷன் அதில் மாட்டிக்கிச்சு சொல்கிறோம்ல. என் முன்னோர்கள் செய்த பாவமான்னு தெரியல, என் குடும்பம் இன்னைக்கு இப்படி சூழ்நிலையில் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் உங்கள் வாயில் எதை அறிக்கிடுகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு. ஆனால் உங்கள் வாயில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் ஆண்டு ஓரம் கட்டி வச்சுடுவார். அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் உங்களை அனுதினமும் தொடர்ந்துனே இருக்கும். ஆமீன். எத்தனை நாட்களுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்கள் சந்ததி கூட தொடரும். உங்களில் முடிஞ்சது இல்லைங்க, அவரோட நன்மையும் அவருடைய கிருபையும் உங்கள் சந்ததியும் அதில் பங்கு பெறும். உங்கள் சந்ததியும் அதில் ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, எங்கள் அத்தைங்க ரீசெண்டாக கூட அவங்க நிறைய அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க ஜெபிக்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்களுடைய சந்ததி உங்கள் நன்மையும் கிருபையும் அவங்கள என்ன பண்ணணுமா தொடரணும். முன்னோர்கள் செய்த எந்த ஒரு காரியத்தையும் எங்களுக்கு அடுத்து இருக்கிற என் பிள்ளைங்களுடைய சந்ததியில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இதுதான் உங்களுடைய ஜெபமாக இருக்கணும். நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கும். ஆமீன். ஆண்டவரே ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு அது இருக்குதே, அதனால் எனக்கு இது வியாதி வந்துருச்சு, அந்த பலவீனம் எங்கள் தாத்தாக்கு இருந்ததே. சில பேர் சுகர் சொல்லுவாங்கள்ல, டாக்டர் சொல்லுவாங்க அது இன்ஹெரிட்டடாக அப்படியே வருது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. எத்தனை டாக்டர்ஸ் நான் சொல்லட்டுங்க, எத்தனை மருந்து நான் சொல்லட்டும். கேன்சர் அவங்களுக்கு இருந்தது, இவங்களுக்கு வருது. சுகர் அவங்களுக்கு இருந்தது, இவங்களுக்கு வருது. தைராய்டு அவங்களுக்கு இருந்தது, இவங்களுக்கு வருது. என் ஆண்டவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர் தெரியுமாங்க? நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு என்ன பண்ணுமா, குழந்தையிலே சுகர் வந்துடும். மஞ்சக்காமல் அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு என்ன பண்ணுமா, கருவிலேயே உருவாயிடும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம அந்த வயிற்றில் கைகளை வைத்து நம்ம செபிக்கும் போது, ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடருன்னு சொன்னீங்களேப்பா, என் குழந்தைக்கு மாத்திரம் இல்லை, என் கருவில் இருக்கிற அந்த குழந்தைக்கு மாத்திரம் இல்லை, எனக்கே அது இல்லாதபடி செய்யறதுக்கு ஆண்டவரால முடியும். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. ஆமீன். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது, அப்படி நம்ம சொல்லும்போது நன்மையும் கிருபையும் என்ன மாத்திரம் இல்லை, நம்மளை மாத்திரம் இல்லை, கருவில் இருக்கிற குழந்தை உருவாகாததுக்கு முன்னமே கூட அதை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, மஞ்சக்காமல் இல்லாமல், சுகர் இல்லாமல், தைராய்டு இல்லாமல், நோய் இல்லாமல், பலவீனம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அவருடைய நன்மையினால் அவருடைய கிருபையினால் அது அந்த அந்த சந்ததி அவர் ஆசீர்வதிப்பார். அது தொடரும் அவங்களுடைய வாழ்க்கையில். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை இன்றைக்கி நம்மளுடைய குடும்பத்தில் இந்த சூழ்நிலையில் யாராவது இருப்பாங்கன்னா, நமக்கு அந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை அந்த சூழ்நிலையினால நம்ம பயந்து கொண்டிருப்போம் அப்படின்னா, நான் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி தைரியமாய் நான் உங்களுக்கு சொல்கிறேன், முன்னோர்கள் செய்த பாவமோ இல்லை, யார் செய்த சாபமோ இல்லை, எதுவும் கிடையாது. ஒருவேளை வயிற்றில் ஒரு குழந்தைய உங்கள் வீட்டுகளில் யாராவது சுமந்து கொண்டிருப்பாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குன்னா, இது உங்கள் குழந்தைக்கும் அது பாதிக்கும்னு ஒரு வேளை அவங்க சொல்லுவாங்கன்னா,
நான் இயேசுவின் நாமத்தில் தைரியமாய் சொல்கிறேன், எந்த பலவீனமோ வியாதியோ பலவீனங்களோ அந்த குழந்தையோ உங்களையோ சந்ததியோ தொடராது. ஆமென். இயேசுவின்